வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம், 2021 நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ என்னடா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவே சும்மா சவுண்டை வச்சு வேற லெவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொபைல் சவுண்ட் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் 100% தான் நார்மலாக வைக்க முடியும். ஸோ இது வச்சு கேட்டிங்கன்னா 200% சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பண்ணி தெறிக்க விட போகிறோம், கிளிக்க விட போகிறோம்னு கூட சொல்லலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காம நம்மளோட இன்னொரு சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த ஆம்பிளிஃபையர் செய்ய வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட 2 பாட்டில் வேணும். ஸோ எங்க வீட்டில் பாட்டில் இல்லாத காரணத்தினால நான் வெளியில போய் ஜூஸாவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்க எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். பாட்டில் பெரிய சைஸ் வச்சுக்கலாம், சின்ன சைஸ் வச்சுக்கலாம். ஸோ சைஸ் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் 2 காலி பாட்டில் தான் வேணும். அதுக்காண்டி இந்த ஜூஸ்லாம் நான் எடுத்து அந்த கிளாஸ்ல ஊற்றிக்கிறேன். நான் அப்புறமேட்டு போய் குடிச்சுப்பேன். ஸோ 2 காலி பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு இந்த ஜூஸ் பாட்டில் குடிச்சிட்டு மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை பிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் தேவையில்லை. ஸோ அதனால் பிரித்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த டாப்லேருந்து கொஞ்சம் அந்த பல்காக வந்திருக்கும், மேலே மட்டும் கொஞ்சம் உப்புன மாதிரி. ஸோ அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு தேவை. அதனால் வந்து நான் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நார்மலாக எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் தான் இன்னொரு பாட்டிலுக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள பிசுறாக இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக அந்த கத்திரிக்கோலை வச்சுட்டு ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், பக்காவாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த டாப்பில் மூடி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக இது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அப்படியே லைட்டாக எடுத்தால் வந்துடாது. லைட்டாக உங்களை கத்தியை வச்சு அந்த இடத்துல கிழிச்சு விட்டிங்கன்னா இது தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த 2க்கும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கங்க. இது வந்து டின் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது ஒன்று எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் சப்போஸ் இது மாதிரி இல்லாட்டி நீங்கள் நார்மல் பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து நார்மல் டின்னு உங்கள் வீட்டில் வந்து நெய் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டின்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பாட்டில் இருந்துச்சுல நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அந்த பாட்டிலோட மூடி எடுத்துட்டு மேலே ஒரு மார்க்கும் கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நைஃபை யூஸ் பண்ணி இந்த 2 மார்க் நம்ம பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை மட்டும் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கட் பண்ணும்போதே கைக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டாண்டு செய்யணும்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சின்னதாக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைஸில் தான் நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பின்னாடி பிளாக் கலர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது நார்மல் கார்ட்போர்ட் தான். இதை வந்து நான் எப்படி வைக்கிறேனோ அதே போல் உங்கள் மொபைலில் அப்படியே சுற்றி ரவுண்டாக்கி வச்சுடுங்க. மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இதை மட்டும் பக்காவாக ஒட்டிக்கலாம். இது ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரவுண்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ லைட்டாக சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது கொஞ்சம் வந்து ரெக்டாங்குலராக மாறிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா நம்மளோட அந்த கட் பண்ண டின் இருக்கும்ல, ஸோ அந்த டின் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதோட சைடு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த கார்ட்போர்டை மட்டும் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் சைடில். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்த வந்து நம்ம நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நைஃபை வச்சு கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த மார்க்கிங்க்கு வந்து நம்ம கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த கார்ட்போர்டை எடுத்துகிட்டு இது லைட்டாக வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளேயும் ஃபுல்லாகவும் தள்ளிடாதீங்க, லைட்டாக உள்ளே இருந்தால் மட்டும் போதும். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பாதி பாட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த பாட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மேலே இருக்க அந்த சர்க்கிளையும் கீழே இருக்க சர்க்கிளையும் ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளூ கன் வச்சு அடைச்சிடலாம். ஸோ அதே போல் தான் கீழே உள்ளதுக்கும். ஸோ இது எதுக்கு வைக்கிறோம்னா சவுண்டு கொஞ்சம் பூஸ்டப் ஆகி வரதுக்கு தான் இதை வைக்கிறோம். ஸோ இதை க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுத்துடாதீங்க, அது கீழே விழுந்துடும். கொஞ்சம் நேரம் அந்த க்ளூ காயிற வரைக்கும் கையில் பிடிச்சிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இதோட லுக்கு இப்போ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வீடியோ முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் பார்சல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா உங்களோட அந்த சைடில் ஃபோன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுல, ஸோ அதை வந்து இந்த கார்ட்போர்ட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இன்னும் வேலை முடியல உங்கள் ஃபோனை வந்து அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே வந்து சாயிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இது போல் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு தர்மோக்கோல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து பாதியாக கட் பண்ணிட்டு ஸோ நான் எப்படி வைக்கிறேனோ அதே போல் வைங்க. இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி மட்டும் ஒட்டாதீங்க. ஏன்னா வந்து இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உருக ஆரம்பிச்சிடும் அந்த சூடு தாங்காமல். ஸோ அதுக்காண்டி வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் வந்து நார்மலாக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து க்ரிப்பாக நிற்கிது. ஸோ கரெக்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒன்று கிழிச்சா அது வந்து பத்தலை. இதை வந்து கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. நம்ம ஸ்டாண்டு செஞ்சது ஆம்பிளிஃபையர் செஞ்சது பக்காவாக இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மேலே சின்னதாக ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்டில் எடுத்துகிட்டு நான் வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணி. ஸோ இதில் வந்து சைடில் கலர் பேப்பர் உங்களால் ஒட்ட முடிஞ்சால் ஒட்டிக்குங்க. நான் ஒட்டல. ஸோ கலர் பேப்பர்லாம் ஒட்டி வச்சீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. லுக் வைஸ் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக. ஸோ வாங்க டெஸ்டிங்க்கு போகலாம். ஃபைனலாக பார்த்தோம்னா நம்மளோட சவுண்ட் ஆம்பிளிஃபையர் வேற லெவல் கட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ சவுண்டெல்லாம் சும்மா கிளி தான். ஸோ நீங்களும் பண்ணீங்கன்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் இது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு DIY வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.